அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கான், சிரிச்ச முகமாவே இருக்கான். இப்போ முகேஷ் இருக்கிறான், முகேஷ் சிரிச்ச முகமாவே இருந்தாம்னா, இப்போ நீங்க யாராவது பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, சிரிச்ச முகமாவே இருக்கீங்கன்னா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். புரியுதோ புரியலையோ மண்டையை ஆட்டுறீங்க, ஆமேன்னு சொல்லுதீங்கன்னா பார்க்கும்போதே ஒரு சாதாரண மனிதனாகி எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குச்சா, நல்ல உற்சாகமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனாலும் எப்படி இருக்காங்க? 10-15 நாள்ல என்ன ஸ்கூல் நினைச்சே போகுது, ஆரம்பிக்க போகுது, ஆனாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, சில நெருக்கங்கள் இருக்கு, சில போராட்டங்கள் இருக்கு, ஆனாலும் நாம் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுகிறோம் அப்படிங்கிறத பார்த்தாருன்னா அவர் ஒரு முடிவு பண்ணுவார். இனிமே இவன் கவலைப்படக்கூடிய சூழலை நினைச்சக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, ஆண்டவர் நம்மளை நினைக்கலையோ. அவருக்கு இருக்காங்க ஏகப்பட்ட பேர், அவங்களெல்லாம் நினைச்சிட்டு நம்மளை ஒருவேளை மறந்துட்டாரோ. மறக்கலைன்னா ஏன் ஆண்டவர் இன்னும் நன்மை செய்யலை? மறக்கலைன்னா ஏன் இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யலை? ஒருவேளை நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருக்கு கேட்கலையா? ஏன் இன்னும் அவர் தாமதிக்கிறார்? ஏன் இன்னும் அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யாமல் இருக்கிறார்னு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கேள்விகள் எழலாம். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்.